மானாமதுரை ஏடிஎம்கே கோட்டை தகர்த்து எறிந்தவர் இபிஎஸ். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் மானாமதுரை தனித்தொகுதி வேட்பாளர் திலக்ராஜ் இன்று அவர் ஆதரவாளர்களுடன் தென்னங்கன்றுகளுடன் ஊர்வலமாக வந்து மானாமதுரை தாலுகா அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆசையுடனும் புரட்சித் தாய் சின்னம்மா அவருடைய நல்லாசியுடனும் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வெற்றி வேட்பாளராக மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்கு என்னை வேட்புமனு தாக்கல் செய்து அமோக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறதுக்காக அம்மா புரட்சித் தலைவி அம்மா வந்து என்னை வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. சின்ன பிள்ளை கற்பழிப்பிலேருந்து கஞ்சாலேருந்து எவ்வளோ பிரச்சனை நடந்தது. இப்போ கூட ஒரு சம்பவம் நடந்து ஓடிக்கிட்டு இருக்குது. தரப்பாலம் நடந்துட்டு இருக்காரு பாருங்கள். ஒரு தரப்பாலம் இல்லை. திருப்பணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடு பிரச்சனை, பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை, அந்த பாத்ரூம் பிரச்சனை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆமாம், இளையங்குடி குப்பமேடு பிரச்சனைக்கு வந்து தமிழரசி அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஃபுல்லாக காசு திரட்டி வந்து கொடுங்க, நான் குப்பமேடு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிஎம்கேவோட ஆளுங்கட்சியோட வேட்பாளர் இந்த மாதிரி சொல்லலாமா? இதே மாதிரி ஏடிஎம்கேல இருக்கவங்களும் சரி டிஎம்கேலும் சரி அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு இங்கே தயாராக இல்லை. அது உங்கள் நியூஸ்லேயே போட்டிருந்தீங்க. இங்கே உள்ளடி பூசல் நிறைய நடந்துருக்கு. ஒரு வேட்பாளர் ஏடிஎம்கேவோட கோட்டையாக இருந்த வடமர தொகுதியை ஏடிஎம்கேக்கு வாங்க முடியாத அவல சூழ்நிலைக்கு பிஜேபியோட அதிகாரத்தில் இன்றைக்கி வந்து எடப்பாடியோட ஒரு அசால்ட்டுத்தனமால இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு ஒதுக்கியிருக்காங்க. எந்த ஏடிஎம்காரங்களும் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? யாருமே கிடையாது. அதனால் அமோக வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு 30,000 வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்போம். எதிரிக்கும் துரோகிக்கும் சின்ன சொப்பனமாக நாங்கள் விலகுவோம்.